Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம் ஒரு இடத்துக்கு. இந்த இடத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கிறது ஒரே ஷாப்ல கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட 50+ டிஷ்ஷஸ் வந்து இவங்க கடையில இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்ப சொல்ல போற விஷயம் தான் முக்கியமான விஷயம். இந்த இடம் தான் தெரியல இடம். இவங்களோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்குங்க. எதை எடுத்தாலுமே உங்களுக்கு 39 rupeesக்கு தான் கொடுக்குறாங்க. ஸ்டார்டர்ஸ்ல இருந்து மெயின் கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு டெசர்ட் வரைக்குமே அதே பிரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இதுல வந்து வேற எந்த பிரைஸ்லயுமே காம்ப்ரமைஸும் பண்ணல, அதிகமும் படத்துல இவங்க. நான் அவங்களோட தாரக மந்திரம் ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்க. பிக் டேஸ்ட் ஸ்மால் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட தாரக மந்திரம். டேஸ்டி 39 ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் நகர் கொளத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து கொளத்தூர் கனரா பேங்க்கும் ஆப்போசிட்லயே இருக்குங்க இந்த ஷாப். இந்த ஷாப் திறந்து 2 months தான் ஆகுது. நிறைய பேர் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். சாட்டர்டே சண்டேலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே எனக்கு என்னன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு குவான்டிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என் பேர் ஹபிபுல்லா. இந்த ஷாப் வந்து ஓபன் பண்ணி 2 months தான் ஆகுது மேடம். 2 months ஆவே நீங்க 39 39 தான் மேடம். நம்ம ஏன் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் பண்ணலாம்? இல்ல மேடம், இப்போ நாங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியே போனோம்னா 120 ரூபாய்க்கு கீழே ஒரு ரைஸோ ஒரு பிரியாணியோ வாங்க முடியாது. ஒரு குழந்தைங்க ஆசைப்படுறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கணும், இன்னொரு குழந்தை ஒரு ரைஸ் கேக்குது அப்படின்னாக்கா 120 ரூபா கொடுத்து வாங்கி தர வேண்டியதா இருக்குது. அப்போ குறைஞ்சல நம்ம கொஞ்சம் அளவு கம்மியா கொடுக்குறோம். ஆனா 39 ரூபா 40 ரூபாய்க்கு நம்ம தரும்போது அந்த அவங்களுக்கும் மனநிறைவே ஆயிடுது. ஃபுட்டும் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு ஃபேமிலியோட போய் சாப்பிடணும்னாக்கா ஒரு 2000 ரூபா ஆகிற இடத்துல எங்க கிட்ட பாத்தீங்கன்னா 400 ரூபாயில முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியா போறாங்க, ஒருத்தருக்கு ஒரு உணவு சாப்பிட விருப்பமா இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேற உணவு சாப்பிட விருப்பமா இருக்கும். அப்போ வேற ரெஸ்டாரண்ட் போக வேண்டியதா இருக்கும், அல்லது அவங்க கேட்கறது எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டிக்கு மேல நம்ம போடுறோம். டெசர்ட் போடுறோம், இட்டாலியன் ஃபுட் போடுறோம், சைனீஸ் ஃபுட் போடுறோம், இந்தியன் ஃபுட் போடுறோம், சவுத் இந்தியன் ஃபுட் போடுறோம், ட்ரெடிஷனல் ஃபுட் போடுறோம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும் போது அவங்களுக்கு அலைச்சலும் இருக்காது. அப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா உணவும் கிடைச்சிடும், பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்குது. அப்ப பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கும் போது அவங்களுக்கும் லாபம். அவங்க நிரந்தரமா ரெகுலரா இது மாதிரி நிறைய பேர் வரும்போது எங்களுக்கும் ஏதோ ஒரு சொற்பமான முறையில எங்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு லாபம் கிடைக்குது. அந்த அடிப்படையில் தான் மேடம் நம்ம இந்த கடை போட்டோம். உங்களோட ஃபுட்டுமே எல்லாரும் சொல்றது என்னன்னா குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மேடம். அதாவது ஹைஜீனிக்கா இல்ல, நல்லா இல்ல, அதனால தான் 39 ரூபாய்க்கு தராரு போல இருக்கு பாய் அப்படின்ற மாதிரி பேர் வராம 39 ரூபாய்க்கு நல்லா தரமா குவாலிட்டியா தராங்க அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம இங்க பேருக்கு எடுத்துக்கணும். நீங்க கஸ்டமர் இருக்காங்க, நீங்க தாராளமா ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். நீங்க கஸ்டமர் கேளுங்க எப்படி இருக்கு சாப்பாடுன்னு, அவங்க என்ன சொல்றான்னு பாருங்க. எல்லாமே நம்ம கவனம் எடுத்து நம்ம செய்யற பர்ச்சேஸ்ல இருந்து எல்லாமே வந்து நாங்களே போய் நேரடியா போய் கோயம்பேடுல வாங்கினால அதுல நம்மளுக்கு ஒரு 400 ரூபா 300 ரூபா மிச்சமாகும். அது நம்ம கஸ்டமருக்கு தான் கொடுக்குறோம். அப்ப நம்ம பர்ச்சேசிங்லயே நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம நல்லபடியா பார்த்து குவாலிட்டியில வந்து நல்லா காம்ப்ரமைஸா கொடுக்கும். நிறைய குவான்டிட்டியா கொடுக்கல, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு பவுல் சாப்பாடு தரும், ஒரு ரைஸ் தரும், ஒரு பவுல் நூடுல்ஸ் தரும் 39 ரூபாய்க்கு, ஒரு பீஸ் வச்சு ஒரு பவுல் பிரியாணி 39 ரூபாய்க்கு தரும். ஒரு தக்காளி சாதமே 60 ரூபா 50 ரூபா விற்கிது. அப்ப நம்ம பிரியாணி 39 ரூபாய் வரும்போது என்ன செய்யறாங்கனாக்கா ஃபேமிலியோட வராங்க, பசங்க ஆசைப்படுறாங்க பிரியாணிக்குனாக்கா 3 பேருக்கு வாங்கி கொடுத்தா 120 ரூபாயில முடிஞ்சிருது அவங்களுக்கு. இல்லைன்னா ஒரு ஃபுல் பிரியாணி வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு தன்னிறைவா இருக்கிற மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய வெரைட்டி கிட்டத்தட்ட நம்ம கிட்டே இருக்குது. ஒயிட் பாஸ்டா இருக்குது, ரெட் பாஸ்டா இருக்குது, பரோட்டா பாயா கிரேவி, சப்பாத்தி பாயா கிரேவி, இடியாப்பம் பாயா கிரேவி, பாயா பீஸ் போட்டு குழம்பு 39 ரூபா, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, அத்தோ ஃப்ரை, பர்கர், சிக்கன் சாண்ட்விச், சிக்கன் மோமோஸ், கிராப் லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கர். இதுல பாத்தீங்கன்னாக்கா நீங்க பலுடா தரும், நம்ம கர்நாடகா திரிவேணி தரும், கொரியன் ஸ்பைசி பொட்டேட்டோ, ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில டிஷ்லாம் கூட நாங்களே ஓனா செஞ்சு நம்ம கஸ்டமருக்கு கொஞ்சம் குறைஞ்ச அளவுல அவங்களும் அதை டேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் ஆட் பண்ணக்கூடிய டிஷ் எல்லாம் இன்னொரு 15 இருக்குது. வருங்காலங்களில் இந்த இடத்துல நம்ம சரி பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஷவர்மா எல்லாமே, சிக்கன் ஷீக் கபாப், சிக்கன் டிக்கா எல்லாமே 39 ரூபாய் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 வெரைட்டி. அது இல்லாம ஜூஸ் வெரைட்டி, மொஜிட்டோ எல்லாம் 70 ரூபா, எல்லா இடத்துலயுமே 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க. நாங்க அதையும் 39 ரூபாய்க்கு தரோம். ஏன் குறைஞ்ச லாபம் இருந்தாலும் இப்ப நமக்கு ஒரு 50 கிளாஸ் போயிடும், பலுடா 100 கிளாஸ் போயிடும். அந்த மாதிரி வந்து சம்பாதிக்கணுன்ற அடிப்படையில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உழைப்பு அதிகமா இருக்கு,
அதுக்கேற்ற 100 ரூபா 150 ரூபா போட்டு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ணி 5 நாள் வியாபாரம் இல்லாம இருக்குது. இதுல நமக்கு கொஞ்சம் தன்னிறைவா இருக்கனால நம்ம இந்த ஃபாலோ இதை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மேடம். ஃபைனலா வந்து ஆர்டர் பண்ணதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு பாஸ்தா சொல்லியிருக்கேன் நான், ஒயிட் பாஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் வரல. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். பார்க்கும்போதே அப்படியே நாக்கு எச்சு ஊறுதுங்க. இது ஒயிட் பாஸ்தா, இது வந்து ஸ்பைசி கொரியன் பொட்டேட்டோ, அத்தோ, எக் கொத்து பரோட்டா, இது வந்து சில்லி பரோட்டா, இது வந்து ஸ்விஸ் கேண்டி, சிக்கன் ஸ்விஸ் கேண்டி, இதுல வந்து சீஸும் இருக்கும்னு சொல்றாங்க. இது சிக்கன் லெக் பீஸ், இது வந்து லாலிபாப், இது சில்லி சிக்கன், இது சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது வந்து பாயா வித் வந்து சப்பாத்தி காம்போ. இதுல கொஞ்சம் ஸ்பைசியா ஸ்நாக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறமா மெயின் கோர்ஸ்க்கு போலாம்னு எனக்கு தோணுது. இதுல வந்து எல்லாமே 39 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் எனக்கு எப்படின்னு புரியல. வந்து ஸ்பைசி கொரியன் பொட்டேட்டோ 4 பீஸ் வருது. இவங்க கிட்ட எப்படிதான் இவ்வளவு வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ் இருக்குன்னு தெரியல. செம்ம காரங்க, சான்ஸே இல்ல. ஸ்பைசின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்பவே நான் கொஞ்சம் சுதாகரிச்சிருக்கணும். நல்லா காரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து தரமா இருக்கு. அதுவும் சுட சுடலாம் சாப்பிடும்போது அப்படியே வாயிலே கரையும் போல. பாஸ்தா சாப்பிட்டாதான் என் நாக்குல இருக்க காரம் போகும். உங்ககிட்ட வந்து ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரெண்டுமே அவைலபிள்ல இருக்கு. எனக்கு ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். அப்படியே நல்ல கிரீமியா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா கொடுக்கறதுனால ப்ராடக்ட்ஸ்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, அதாவது குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணல. எல்லா சமாச்சாரமும் இதுல போட்டிருக்காங்க. நல்லா கிரீமியா இருக்கு. இப்பதான் என் நாக்குல இருக்க காரமே போச்சு. சீஸ்லாம் விக்கிற விலைக்கு கண்டிப்பா ஒர்த்துங்க. எல்லாத்தையும் நானே சாப்பிடுவோம் போல, இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு அதே கண்ணு ஊத்திட்டே இருக்குது அந்த சிக்கன் ஸ்விஸ் கேண்டி தான். இந்த கேண்டியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கை சைஸ் இருக்கு. அதுக்கு வந்து மைனஸ் வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. கரெக்டா சொல்லிட்டேன், எடிட்டர் ஃபைல என்ன ரொம்ப ட்ரோல், அதாவது வீடியோல ட்ரோல் போடுங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னையே ட்ரோல் பண்றான்பா இந்த பையன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எனக்கு சிக்கன் வந்து சென்டரா இருக்கிறதுனால அந்த சிக்கனோட தெரியவே இல்லை. சென்டர் பாட்டை எப்படிடா அப்படி புட்டு சாப்பிடலாமா பேசாம? இவ்வளவு நேரமும் நான் பிரெட்டை தான் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த இருக்கு சீஸ் இருக்கு பாருங்க. சீஸ் வந்து இருக்குங்க, தெரியுதா? நான் கூட சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாங்க சீஸ் இருக்குப்போ. இப்பதான் எனக்கு சிக்கன் பீஸ் மாட்டுச்சு. உள்ளர வந்து அவங்க ஒரு பர்கருக்கு நடுவுல வைப்பாங்க தெரியுமா, கபாப் மாதிரி, சிக்கன் கபாப் மாதிரி, அது மாதிரி வந்து மெல்லிசா ஒரு பேட்டி வச்சிருக்காங்க. அது கூடவே சீஸ் இருக்கிறதுனால அதோட சேர்த்து சாப்பிட முடியும். இப்பதான் வந்து ஒரு சிக்கன் கேண்டி சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு வருது. அடுத்தது வந்து அத்தோ நான் எடுத்து வச்சிட்டேன். இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பேசினா ரொம்ப போர் அடிக்கும் வீடியோ, அதனால ஷார்ட்டா பேசுறேன். எக் ஃப்ரைட் அத்தோப்பா, டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. நான் வந்து எடுத்து வாயில வைக்கும் போதே அந்த எக்கை பார்த்துட்டேன். லைட்டா காரமா, ரொம்பலாம் இல்ல, லைட்டா டேஸ்டா இருக்கு அத்தோ. இதே எனக்கு தெரிஞ்ச குவான்டிட்டியும் நல்லாதான்ப்பா கொடுத்துருக்காங்க. என்னால ஒரு 2-3 பைட்டுக்கு மேல நிறுத்த முடியல சாப்பிடுறது. நிஜமாவே சொல்லலாம், சூப்பரா இருக்கு. எக் கொத்து பரோட்டாங்க, எக்காதான் என் வயிற்றுக்குள்ளார போகுது. அதான் இன்னைக்கு சொல்லிட்டேனே, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கூட வந்துட்டேன் இங்க கிளம்பின்ட்டு. நல்லா இருக்கேடா. இல்ல கொஞ்சம் ஆயில் கம்மியா இருக்குப்பா. பரோட்டா தான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா வந்து நான் நிறைய பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ், கொத்து பரோட்டா, நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறத பார்த்தேன். மைல்டா இருக்கு, எனக்கு ஏத்த மாதிரி மைல்டா இருக்குன்னா டேஸ்ட் இல்லைன்னு இல்ல. நல்லா கொத்து பரோட்டாக்கு சால்னாவை போட்டு எக்க போட்டு கொத்தி விட்டுருக்காங்க. பட் வந்து எனக்கு அத்தோ தான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சப்பாத்தி ஆட்டுக்கால் பாயா, சப்பாத்தி ஆட்டுக்கால் பாயாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பரோட்டா காம்போ, இடியாப்பம் பாயா காம்போ இருக்கு. பாயால வந்து உங்களுக்கு பீஸ் வராம வெறும் கிரேவியோட கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பீஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 39 ருபீஸ் கொடுத்துட்டு நீங்க ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு காம்போ தான். 2
சப்பாத்தி கொடுத்துருவாங்க. பரோட்டானா ஒரு பரோட்டா தான் கொடுப்பாங்க. இடியாப்பம் 2 இடியாப்பம் கொடுப்பாங்க. நல்லா கனமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அட போங்கடா, ஒரு சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு செட்டு 30 ரூபாய்க்காவது கொடுப்பாங்க. இவங்க வந்து பாயாவோட கிரேவியோட கொடுக்கறதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க நியர்பை இருக்கிற பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் ஈஸியா முடிச்சிடலாம். பாயாவோட கிரேவி பாருங்க, நல்லா திக்கா இருக்கு. அப்படியே இந்த பாயாவோட சேர்த்து சப்பாத்தியை சாப்பிடுங்க. செம்மையா இருக்குங்க இந்த பாயா, சூப்பரா இருக்கு. இந்த பச்சை மிளகா லைட்டா, அந்த பச்சை மிளகாவோட காரம் நல்லா, கிரேவி வந்து ரிச்சா இருக்கு. அதுவும் சப்பாத்தியோட சாப்பிடும்போது சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கும். அந்த பாயாவோட டேஸ்ட் பெருக்கி விடுது. சில்லி பரோட்டா மேல வந்து லெமனும் வச்சிருக்காங்க. நம்ம பிழிஞ்சே சாப்பிடுவோம். இது வந்து என் கேமராமேனோட ஃபேவரட்டுங்க, சில்லி பரோட்டா. கையிலேயே சாப்பிட்டுருக்கலாமோ. வந்து பாயாலேருந்து மனசு வராம தான் நான் இந்த சில்லி பரோட்டாவை எடுத்தேன். சில்லி பரோட்டாவும் நல்லா இருக்குங்க, நல்லா காரமா. சில்லி பரோட்டான்னு அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. எப்படி வந்து இந்த டேஸ்ட் வந்து இப்படி குடுக்குறாங்கன்னு தெரியல, காம்ப்ரமைஸே பண்ணாம. அதனாலதான் இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வருது போல. இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லை, நல்லா சாப்பிட போறேன் நான். ஒருவேளை சிக்கன் கடை வச்சிருப்பாரு போல இவரு. இவ்வளவு பெரிய லெக் 39 rupeesக்கு குடுக்குறாரு, எப்படிங்க மனசு வரும்? சிக்கன் லெக் எப்பவுமே ஜூசியா சூப்பரா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா வச்சிருப்பாங்க. நல்ல வேலை கேமராமேனை பேஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க. டீசெண்டா சாப்பிடல, அப்படியே கடிச்சு இழுத்தேன். ருசி வந்து நாக்குல தெரிக்குதுங்க. அப்படியே இந்த லெக்கு மூணுக்குள்ள போயிட்டு என்னமோ பண்ணுது, இப்போ டாய்வு. சரி, நம்ம ஃப்ரைட் ரைஸ் பக்கம் போயிடும். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கன் பீசஸுமே போட்டிருக்காங்க. ஸ்பூன்ல எடுக்க முடியலையே, கையிலேயே சாப்பிடுவோமா? நல்லா இருக்கு. அட போங்கப்பா, நான் எதையுமே விட மாட்டேன் போல. நல்லா பெப்பர் காரம் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு அந்த சோயா சாஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ஃபிளேவர் தெரியல. நல்லா பெப்பர் காரம் தான் சூப்பரா தெரியுது. ஃப்ரைட் ரைஸ்ல கொஞ்சம் ஆயிலா தான் இருக்கும். இது ஒரு 39, இது ஒரு 39, ஒரு 80 rupees எடுத்துட்டு வந்தா போதும். சில்லி சிக்கனும் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம், நல்லா சாப்பிடலாம். நூடுல்ஸ்மே அந்த ஃப்ரைட் ரைஸ் குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பீசஸ் எல்லாம் இருக்குப்பா. தனியா சாப்பிட்டுட்டு அப்புறம் லாலிபாப்போட சாப்பிடுவோம். போங்க, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் ஃபர்ஸ்டா நூடுல்ஸ் ஃபர்ஸ்டா சொன்னா நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரைட் ரைஸ் இல்ல. அதுவும் சுட சுட எடுத்துட்டு வந்து வைக்கும் போது அப்படியே மூக்குக்குள்ள போயிட்டு அந்த மனம், ஐயோ என்ன சாப்பிடுன்ற மாதிரியே இருந்துச்சு. 2 பீஸ் லாலிபாப் கொடுக்குறாங்க இந்த காம்போல அந்த 39 rupeesக்கு. நல்லா கிறிஸ்பியா காரமா, எதுவுமே ஆவரேஜா இருக்குன்னு சொல்ல முடியலங்க. எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஒரு குடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். பொறுமையா இதெல்லாம் ருசிச்சு சாப்பிடணும். இது வந்து கர்நாடகாவோட டிஷ்ஷா பிரிவேதின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நானுமே இதை சாப்பிட்டது இல்லை. பனானா மேல வந்து ஐஸ்கிரீம் வச்சுட்டு அதுக்கும் மேல வந்து குலோப் ஜாமுன் வச்சிருக்காங்க. எல்லாம் அந்த பனானா குல்கந்து அந்த ஐஸ்கிரீம், நான் வந்து குலோப் ஜாமுன் மட்டும் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பைட் குலோப் ஜாமுனோட சேர்த்து சாப்பிடுவோம். குலோப் ஜாமுன், பனானா, அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க டேஸ்ட். இந்த குல்கந்தோட டேஸ்ட்டுமே சரி, அந்த பனானா அவங்க வச்சிருக்க அந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அதே செம்மையா இருக்கு. அவரு ஃபலூடாவும் கொடுக்குறேன்னாரு, வயிற்றுல இடம் இல்ல, இது போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. ப்ளூ மொஜிட்டோ
எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமா இருந்துச்சு. சான்ஸே கிடையாது. ஒண்ணுமே நான் ருசிச்சு சாப்பிட்டேங்க. மெயினா வந்து அந்த சப்பாத்தி, பாயாலாம் இந்த காம்போலாம் சான்ஸே கிடையாது. ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 2, 3 டிஷ்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது. செம்ம டேஸ்ட்டு. நான் சாப்பிட்ட அத்தோலேருந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து சிக்கன் கடை தான் கண்டிப்பா வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு, அவர் லெக் பீஸ்லாம் வந்து 39 ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. ப்ரைஸ் கம்மியா கொடுக்கறதுனால அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. டேஸ்டி 39க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தான் வயிறு வேணும். அந்த அளவுக்கு பிளென்டி ஆஃப் டிஷ்ஷஸ் அவங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்டா இருக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு இவங்க கிட்ட. இதே மாதிரி நம்ம வேற ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.